ஆமென். பிரைஸ் தி லார்ட். தினமும் இயேசுவின் இந்த மார்னிங் டிவோஷனல்ல எங்களோடு இணைந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். கர்த்தர் மிகவும் நல்லவர். ஒவ்வொரு நாள் நம்ம நடத்துகிற தேவன். ஸோ ஒரு லாங் டிஸ்டன்ஸுக்கு அப்புறம் நம்ம திரும்பவும் இந்த தினமும் இயேசுவின் இந்த மார்னிங் டிவோஷன் நம்ம இணைந்திருக்கிறோம். ஸோ இனி வரும் நாட்களில் தடையில்லாமல் நடக்கும்படியாக உங்கள் ஜெபங்களில் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நமக்கு சேர்ந்து நம்ம ஒரு பாடலை பாடலாம். அதிகாலை சோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் சொல்லி நம்ம சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அதிகாலை சோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. சோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் 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 சேர்ந்து சொல்லலாம். அதிகாலை அதிகாலை சோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. சோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. அவர் எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ஷடாய் செய்து சொல்லலாம். அதிகாலை அதிகாலை சோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஆமென். சோத்திர பலி. இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆமென். இயேசப்பா எங்கள் அதிகாலை சோத்திர பலியை உமக்கு நேராக நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம இதுவரைக்கும் நம்ம 40 சங்கீதங்களை நம்ம வாசிச்சிருக்கிறோம். ஸோ இந்த 40 சங்கீதத்தை அநேக காரியங்கள் நம்ம பார்த்தோம். ஸோ இனிலேருந்து இந்த புதிய மாதத்தில் கூட நம்ம வாசிக்க போகிறோம் சங்கீதம் 41. ஸோ இந்த சங்கீதத்தை நம்ம ஃபுல்லாக வாசிச்சிடலாம். இந்த சங்கீதத்தில் 13 வசனங்கள் உண்டு. நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்கள் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கை மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என் ஆத்மாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அவன் எப்பொழுது சாவான்? அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்கிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாப்பு நினைத்து தீராத வியாதி அவனை பிடித்து கொண்டது. படுக்கையில் கிடைக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களை சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் உத்தமத்தில் என்னை தாங்கி என்றைக்கும் உடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தர் அநாதையாக என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் சோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. ஓகே, நல்ல ஒரு தாவீதின் சங்கீதம். ஸோ இது வாசிக்கும் போது தெரியுது ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டதான தாவீதின் சங்கீதம். ஸோ இந்த சங்கீதத்தில்
நிறைய காரியங்களை குறித்து தாவீது சொல்கிறார். ஓகே, ஸோ இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு மிகப்பெரிய புஸ்தகம். வேதாகமத்தில் நம்ம கொடுக்கப்பட்டதான ஒரு மிகப்பெரிய புஸ்தகம் சங்கீதங்கள் புஸ்தகம்னா இதில் கிட்டத்தட்ட 150 சங்கீதங்கள் உண்டு. ஸோ இந்த 150 சங்கீதத்தில் அநேக காரியங்கள், தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்கள், நல்ல ஆலோசனைகள், அது மாத்திரம் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை தாவீது, ஸோ நிறைய ஆசிரியர்கள் இந்த சங்கீதத்தை எழுதிக்கிறாங்க. ஸோ தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் அதிகமாக துதித்து பாடியிருக்கிறாரு. நெருக்கங்கள் நடுவில் பாடின சங்கீதம், மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனமான சங்கீதம் என்று நிறைய காரியங்கள் இந்த சங்கீதத்தில் உண்டு. இந்த சங்கீதத்தை வரலாற்று ஆசிரியர்கள் அப்படின்னா ஸோ இந்த சங்கீதத்தை 5 பிரிவுகளாக அவங்க 5 பகுதிகளாக பிரித்துள்ளனார்கள். ஸோ ஒவ்வொரு சங்கீதத்தின் அப்படின்னா 5 பகுதியாக பிரிச்சுக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு சங்கீதத்தின் முடிவிலும் அந்த சங்கீதம் எப்படி முடிக்குதுன்னா, தேவனை துதித்து பாடுகிற ஒரு வசனம், ஒரு வார்த்தை சொல்லி அவங்க அந்த சங்கீதங்களை முடிச்சுக்கிறாங்க. அதன் அடிப்படையில் சங்கீத புஸ்தகத்தை ஒரு 5 பகுதிகளாக பிரிச்சுக்கிறாங்க. ஸோ அப்படியே பார்க்கும்போது இன்றைக்கி 41லேருந்து 41 வரைக்கும் 41 சங்கீதங்கள் உள்ள அந்த இது பார்த்திங்கன்னா அது முதல் பகுதியாகும். இரண்டாவது பகுதி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 42லேருந்து 72 வரைக்குள்ள சங்கீதங்கள் இரண்டாவது பகுதிகளாக. மூன்றாவது 73லேருந்து 89 வரைக்கும். 4ஆம் பகுதி 90லேருந்து 106 வரைக்கும் பிரிச்சுக்கிறாங்க. 5ஆம் பகுதி 107லேருந்து 150 வரைக்குள்ள சங்கீதங்களை பிரிச்சுக்கிறாங்க. இதனுடைய எல்லா முடிவில் கடைசி வசனத்தை நம்ம பார்க்கும்போது அது தேவனை துதித்து பாடுகிற ஒரு வார்த்தை சொல்லிப்பாங்க. ஸோ அதே போல் முதல் பகுதி இன்றைக்கி நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இந்த முதல் பகுதியில் பாருங்கள், இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் சோத்தரிக்கப்படத்தக்கவர், ஆமேன் ஆமேன் சொல்லிட்டு ஸோ இப்படி தேவனை மகிமைப்படுத்தின வார்த்தைகள் அந்த சங்கீத பகுதிகளில் இருக்கும். ஸோ இது தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதான காரியம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களே சொல்லி நம்ம நிறையா சங்கீதத்தை பார்த்தோம். இது வரைக்கும் 41 பார்த்தோம். இதில் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அநேக காரியங்களை பார்த்து தேவனை துதிக்கிறான், தேவனிடத்தில் நன்றி செலுத்தான். அது மாத்திரம் இல்லாமல் மனிதர்களால் வந்த சோதனைகளை குறித்து தேவனிடத்தில் முறையிடுகிறத நம்ம நல்லா பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், தாவீது தன்னோடு இருக்கிற நண்பர்கள் சிநேகிதர்களை குறித்து இந்த சங்கீதத்தை பார்க்குறாரு. ஸோ தாவீது மீது அந்த சிநேகிதர்கள், தாவீது வேதனையில் இந்த சங்கீதத்தை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது ஒரு வியாதியின் படிக்கல தாவீது இருக்கிறதே நமக்கு தெரிகிறது. ஸோ அப்படிப்பட்ட வியாதியின் படுக்கையில் இருக்கும்போது தன்னுடைய சிநேகிதர்கள், பிரியமாய் நேசித்த சிநேகிதர்கள் ஆகட்டும், மற்ற மனிதர்களாகட்டும், அந்த வியாதியின் படுக்கையில் தாவீதனை எப்படி நடந்து கொண்டார்கள் சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியுது. எல்லாருமே தாவீதை தூஷணம் செஞ்சாங்க. இவனுக்கு அவ்வளோதான், அவன் படுக்கையில் வியாதி, இனி அவன் எழுந்திருக்க மாட்டான், அவ்வளோதான் படுக்கையின் படுக்கை ஆகிட்டான், இனி அவன் எழும்ப வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை பேசுகிறான். தாவீது மனநோவு அடையத்தக்க ரீதியில் நிறையா காரியங்கள், அவன் வியாதியில் இருக்கும்போது அந்த வியாதிக்கு அவனுக்கு ஆறுதல் சொல்லாமல் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா வியாதியை குறித்து என்ன மோசமாக பேசுகிறாங்க. மோசமானா தாவீது சொல்கிறாரு, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தனமாக இருக்கிற மனுஷன் என் மேல் குதிங்காலை தூக்கினான்னு சொல்கிறாரு. ஸோ அது மாத்திரம் நிறையா காரியத்தை பகைஞர் எல்லாரும் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைக்கிறாங்க. ஸோ இனி அவன் எழுந்திருக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஒரு வியாதியின் படுக்கையில் இருக்கிறான். அந்த வியாதி நேரத்தில் சிறுமைப்பட்டவனாக தாவீது தன்னை கருத்து கொள்கிறான். கருதிட்டு சங்கீதத்தை சொல்கிறான், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். ஸோ சிறுமைப்பட்ட அப்படின்னா வியாதியில் இருக்கும்போது சரி, ஒருவருடைய கஷ்டத்தில் ஒருவர் இருக்கும்போது அவர்களை குறித்த கரிசனை உள்ள மக்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் சுதந்திரித்துக் கொள்வாங்கன்னு சொல்லிட்டு இந்த சங்கீத தாவீது அழகாக சொல்லி, சிறுமைப்பட்ட ஜனம் அப்படின்னா வியாதியில் ஒடுக்கப்பட்டிருக்கலாம், பொருளாதாரத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கலாம், பொருளாதார மிகுதியினால் உடைந்து காணப்படுகிற அந்த நேரத்தில் அவங்க மீது நினைவாயிருக்கிற மக்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வாங்க சொல்லி தாவீது அழகாக சொல்லி, என்னென்னா தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். 2வது சொல்கிறாரு, கர்த்தர் அவனை பாதுகாத்து உயிரோடு வைப்பார்னு சொல்கிறார். 3வது பூமியிலே அவன் பாக்கியவானாக இருப்பான்னு சொல்கிறார். 4வது அவன் சத்துருக்கள் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். 5வது படுக்கை மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். 6 பாருங்க, அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி. இதெல்லாமே சிறுமைப்பட்ட ஜனத்தை மீது சிந்தையாக இருக்கிறவனுக்கு கிடைக்கிறதான ஆசீர்வாதம். அதுவே தேவ பிள்ளைகள் நாம்
ஸோ நம்ம நடுவில் சொந்தக்காரங்களாகட்டும், நம்ம தெரிஞ்சவங்களை கஷ்டப்படும் போது அவங்க உபத்திரவத்தில் அவங்கள குறை சொல்லாமல், அவங்கள பழி சொற்களால் தீர்க்காமல், அவங்க அப்படி பண்ணாங்க அதனால தான் இன்றைக்கி இப்படி அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம மோசமாக பேசாமல் உங்கள் ஜெபத்தில் அவங்கள தாங்குங்க. அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கும்போது இந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். கர்த்தர் நம்மை தாங்குவார், சத்துருவின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். படுக்கையில் வியாதியாய் கிடந்தாலும் அந்த வியாதியில் அவன் படுக்கை முழுவதும் மாற்றி போடுன்னு சொல்லிட்டு சிறுமைப்பட்ட ஜனத்தையுமே நாம் சிந்தியுள்ளவர்களாக காணப்படும். நம்ம தேசத்தை பார்க்கும்போது, சுற்றிகளை பார்க்கும்போது அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுகிற நல்ல குணத்தை நம்ம கற்றுக்கொள்ளும் போது இவ்வளோ ஆசீர்வாதத்தை நம்மளால் பார்க்க. இதுதான் ஏசப்பாவுடைய சிந்தையாக இருக்கிறது. ஏசப்பாவுடைய சிந்தை என்பது மற்றவர், அவர் நமக்காக வாழ்ந்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு சிந்தை உங்களிலும் இருக்க கடவுள் வசனம் சொல்கிற மாதிரி அந்த சிந்தை நமக்குள்ளும் காணப்பட வேண்டும். ஆமே. இந்த சங்கீதத்தை நம்ம கற்றுக்கொண்டதான காரியம் சிறுமைப்பட்ட ஜனத்து மேல் நம்ம சிந்தையாக இருப்போம். தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்வோம். நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி, இந்த சங்கீதத்து மூலம் எங்களோட பேசினதுக்காக நன்றி. சிறுமைப்பட்ட ஜனத்து மீது சிந்தையாக இருக்க உதவி செய்யுங்க. அப்படி நாங்கள் இருக்கும்போது நாங்கள் பாக்கியவான்களாக இருப்போம். ஆண்டவரே இவ்வளோ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக்குள்ள ஆண்டவரே, இந்த நாளை நாங்கள் ப்ளஸ் பண்ணுறோம். இது எங்களுக்கு ஆஸ்வதிக்கப்பட்ட நாள், விடுதலை நாள், மகிமையில் எங்கள் விரோதமாக இருக்கிற பிசாசுடைய சகல எண்ணங்களையும் இயேசுவின் நாமத்தை நிர்மலமாக்கணும். தேவ பாதுகாப்பு, தேவ கிருபை, தேவ சமாதானம் எங்களோடு வரட்டும். இந்த நாள் முழுவதும் நாங்கள் ஜெயத்தை பார்க்கணும், விடுதலை பார்க்கணும், ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதை வச்சுங்க. எல்லா தீமைக்கும் கத்த விலை கொள்ளுங்க. அப்போ அவங்க பாதுகாப்பு எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி. எல்லாவற்றுக்கும் விலைக்கு எங்களை ஆஸ்வதிக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தை ஜெபி நல்ல பிதாவே, ஆமேன். நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமேன். God bless you. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். ஒவ்வொரு நாள் இணைந்து நம்ம தேவனை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் தாம் ஆசீர்வதிப்பாராக.